ஹே கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் சரண ஸ்டேஸ் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுற மாதிரி கூடிய விரைவில் 3 to 4 டேஸ்க்குள்ளே ஓட்டு போடுற ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ எலெக்ஷன் டேட் நெருங்கிடுச்சு. ஸோ எல்லோரும் சிந்திச்சு பொறுமையாக நிதானமாக யோசித்து யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்து நல்லா யோசித்து அந்த ஓட்டை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக யாரை பற்றி பேச போகிறேன்னா அபவுட் டிவிகே தலைவர் தளபதி விஜயனை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஏன் அவரை பற்றி நான் பேச போகிறேன்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப அவரை வந்து பிடிக்கும். ஏன்னா சினிமாலேருந்து இன்றைக்கி பொலிட்டிஷியனாக வந்திருக்காரு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். அது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து கண்டிப்பாக டிவிகே சப்போர்ட்டர் தான். ஏன்னா நான் எந்த கட்சியை பற்றியும் நான் தவறாக நான் பேச விரும்பலை, எந்த கட்சியை பற்றியும் நான் தப்பாக சொல்லலை. ஸோ மெயினாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க டிவிகேக்கான சப்போர்ட்டான வீடியோ. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்றைக்கி எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளோ பெரிய இடத்துலேருந்து இன்றைக்கி அதை விட்டுட்டு இன்றைக்கி பொலிட்டிஷியனாக வந்து அந்த மனுஷன் மாறி வந்திருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சினிமா துறையில் வந்து விமர்சனங்களை பார்த்து பல படங்கள் வெற்றி தோல்வி எல்லாமே கடந்து வந்து எவ்வளோ கோடி பணத்தை சம்பாரிச்சிருந்தாலும் இன்றைக்கி அதை வந்து மக்களுக்காக நான் பண்ணுறேன், மக்களுக்காக நான் இருக்கேன், நான் மக்களுக்காக நல்லதை பண்ண போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ அது உண்மையிலே பெரிய விஷயம். சினிமாவில் வந்து நான் நிறைய படங்கள் பார்த்து, நான் இந்த வயசுலேருந்தே நான் அவரோட படங்கள் பார்த்து நான் வளர்ந்தது. நான் வந்து சிம்பு ஃபேன் தான். ஆனால் விஜயனா படங்கள் பார்த்து இன்னைக்கு அது ஒரு பொலிட்டிஷியனாக இன்னைக்கு மாறி அது நிற்கும் போது நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு விஜய் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா திருப்பாச்சி, ஃப்ரெண்ட்ஸு, கில்லி, திருமலை, இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து இன்னைக்கு நான் வளர்ந்த ஒரு பையன். நான் இன்னைக்கு பொலிட்டிஷியனாக மாறும்போது அந்த அரசியல் ரீதியாக ஒரு மக்களுக்காக நான் வந்தது வந்து உண்மையிலேயே அது ஹட்ஸ் ஆஃப் வேற லெவல். அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தாங்க, அவ்வளோ கூட்டம், ஐயோயோ, அதுக்கு ஒரு பிஜிஎம்லாம் போட்டுட்டு அந்த கேஜிஎஃப் பிஜிஎம்லாம் போட்டு நான் மிரண்டுட்டேன். எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வராங்களே, லட்சக்கணக்கான பேர் வராங்க, வரவங்களாம் பைத்தியக்காரனான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ ரீசெண்டாக நிறைய ஊருக்கெல்லாம் போய் பார்த்தாரு, மக்களெல்லாம் ஒரு திருச்சியுமே நிறைய ஊர்லாம் போய் பார்த்தாரு, அவ்வளோ மக்கள் அவரை ஃபாலோ பண்ணி வராங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு புரியல, அவங்களும் வரவங்க பைத்தியக்காரனா? ஏன்னா அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், என்ன ஃபாலோ பண்ணி வராதேன்னு. நிறைய பேர் அந்த வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டு போனால் கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ கிரேஸுங்க. எனக்கு புரியல, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற மக்கள் வந்து கண்டிப்பாக ஏன் வந்து ஓட்டு போட மாட்டாங்க? இல்லை சொல்கிறாங்க, அவ்வளோ கூட்டம் ஒன்றா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் ஒரு கேள்வியை வந்து எழுப்புனாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், அவர் இப்போ தாங்க அரசியல் வந்திருக்காரு, அதுக்குள்ளேயும் இவ்வளோ ப்ரெஷரு. ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனை, தள்ளி போட்டாங்க, படம் ரிலீஸ் பண்ண விடலை, த்ரிஷா வந்து வச்சிருக்காரு அப்படின்னு. அவரோட பர்சனல் லைஃப் வந்து நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், யாருக்குமே அவரை பற்றி பேசுறது ரைட்ஸ் கிடையாது, அவருன்னு இல்லை யாருக்குமே. ஏன்னா அது அவருடைய பர்சனல் விஷயம். ஏன்னா டிவோர்ஸ் ஆகுதோ, சங்கீதா அவங்க இருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. த்ரிஷா வந்து வச்சிருக்கு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு திசை திருப்புறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி ஒரு மனுஷன் மேலே. எலெக்ஷன் டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதெல்லாம் என்னெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் அவர் வந்து மீடியாவில் எதுவுமே பேச மாட்டார், ஏன் மீடியா மக்களை வந்து சந்திக்க மாட்டார், ரிப்போர்ட்டர்லாம் பேச மாட்டாரா அப்படின்ட்டு. உங்ககிட்டலாம் பேசணும்னு ஃபஸ்ட்டு அவசியமே இல்லை. உங்ககிட்ட பேசினா 10 பைசா பிரோசனம் இல்லைன்றது அந்த மனுஷனுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அவர் நெகட்டிவிட்டி பார்க்காததே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த ஒரு மனுஷனை நீங்கள் என்ன பண்ண முடியும்? வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம், நம்ம எதுக்கு அரசியலுக்கு வந்தோம்னு அவருக்கு தெரியும். மக்களுக்கு நல்லது பண்ணணும், நம்ம அதை நோக்கி போவோம் அப்படின்றத அவர் போயிட்டே இருக்காரு. அதுதான் சொல்கிறேன், அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் சீன் ட்ராமாலாம் இதோட நிப்பாட்டிடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க டிஎம்கேக்கு போடுங்க, சீமான் கட்சிக்கு போடுறவங்க சீமான் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கே போடுறவங்களுக்கு ஏடிஎம்கே போடுங்க, அவங்க விருப்பம். ஆனால் இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் டிவிகே ஃபேன்ஸ், டிவிகே ஓட்டு போடுற மக்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணன் வருவார், கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், நாங்கள் நம்புகிறோம். அண்ணனும் கண்டிப்பாக பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெரிய நம்பிக்கை அவர் மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்ல மனிதரை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. நமக்காக வருவரை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. ஸோ நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டிவிகேக்கு வந்து அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தவறான விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறது வந்து நிறைய நான் பார்த்தேன். அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தற்கூரி, அந்த 40 பேர் கரூர் ஷூவில் வந்து இறந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து
பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் வரும்போது எல்லாருக்குமே அந்த துறையில் ஸ்டார்டிங் வரும்போது அந்த ஒரு தவறான ஒரு விமர்சனங்கள், மனசை நோக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லா துறையிலுமே ஸ்டார்டிங்கில் இருக்கிறது தான். அதே நீங்கள் விஜயண்ணா லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸ்டார்டிங்கில் அவர் பார்க்காத நெகட்டிவிட்டியே இல்லை. ஸோ எல்லா நெகட்டிவிட்டிகள் பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி அந்த மனுஷன் புதுசாக ஒரு அவதாரம் எடுத்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அவர் கொள்கை இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டார், அவன் தற்கூரி, அவன் வேஸ்ட்டு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலும் சரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே அதை நம்ம ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். என்னன்னா நம்மளுக்கு என்னன்னா அவர் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் மக்களுக்காக நான் பண்ணுறேன், என்னை நம்புங்கன்ற ஒரு வார்த்தை, அதுவும் நம்மளை நம்பி அந்த மனுஷன் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த மனுஷனை அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது முக்கியமே கிடையாது. எனக்கு என்னென்னா அவர் எவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட 68-70 படம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. அதிலேருந்து அரசியலுக்கு வந்து இன்றைக்கி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்கலாம், ஓகேங்களா, இவ்வளோ படங்கள் இல்லை, வருஷத்துக்கு 2 படம் பண்ணிவிட்டு அழகாக சொத்தை வச்சுட்டு அழகாக வாழ்ந்துட்டு அப்படியே லைஃப்பை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் மக்களுக்காக நான் வரேன்டா, நான் பண்ணுறேன்டா, என்னை நம்புங்கடா அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன், கண்டிப்பாக நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லி அந்த மனுஷனிக்கு வந்து அரசியலில் இறங்கி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மனுஷன் இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் சொல்கிறாங்க கூட்டம் கூடனா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபஸ்ட்டு வரட்டும், எலெக்ஷன் டேட் வரட்டும். எலெக்ஷன் டேட் இன்னும் ஒரு 3 நாளில் ஓட்டு போட போகிறாங்க. ரிசல்ட்டு வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். அப்போ வந்ததுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் அவர் வருவாரா இல்லையா, நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, அப்போ தெரியும். கூட்டம் கூறதெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்போ சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப அது ஒரு மாதிரி அது செட்டாக சில கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு என்னென்னா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும். நீங்கள் பனையூரில் தான் இது பண்ணுவீங்க, மக்களெல்லாம் வந்து சந்திக்க மாட்டீங்க. மக்களை வந்து சந்தித்தாலுமே எங்கே பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதுதானே இப்போ கேள்வி. மக்களை வந்து சந்திக்க அவர் ரெடி தான். எல்லா இடத்துக்கும் மக்களை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அவரை ஃபாலோ பண்ணி வராங்கன்னா பரவாயில்ல, லட்சக்கணக்கான கோடிக்கான பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணி அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டங்க. பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை? அவ்வளோ பேர் வரும்போது மக்களோட சேஃப்டியை தான் ஃபஸ்ட்டு அவர் பார்ப்பார். ஏன்னா மக்களுக்காக வர ஒரு மனுஷன் மக்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பார். அதுக்குன்னு இப்போ இஷ்டத்துக்கு நீங்கள் கமெண்ட்டில் திட்டிட்டு போகலாம், என்னை திட்டிட்டு போக எனக்கு கவலை இல்லை. நான் விஜயனாக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஒரு பையன், அவ்வளோதான். நான் டிவிக்கே சப்போர்ட்டு தான். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். அது மக்களும் ரெடியாக தான் இருக்காங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், எந்த கட்சியை பற்றி நான் தப்பாக சொல்ல, டிஎம்கே பற்றி நான் தப்பாக சொல்ல, சீமான் கட்சியை பற்றி நான் தப்பாக சொல்ல, யாரை பற்றியும் தப்பாக சொல்ல. நம்ம நாட்டில் எவ்வளோ நல்லதும் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கெட்டதும் நடந்திருக்கு, அதுக்கான ப்ராப்பரான தண்டனையும் கிடைக்காம இருந்திருக்கு. இப்போ ஓட்டு போடுற ஒரு விஷயம் வந்து தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுவது உங்களுடைய விருப்பம். டிவிகேக்கு போடுங்கன்றதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மனுஷன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணணும்னு நினச்ச வந்த ஒரு மனுஷனை, இந்த மனுஷனை விட்டுறாதீங்க. இந்த வாட்டி விட்டுறக்கூடாது. ஒரு வாட்டி விட்டுட்டோம், இந்த வாட்டி விடவே கூடாது. ஸோ தயவு செஞ்சு நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க மக்களே. வி சப்போர்ட் டிவிகே. லவ் யூ விஜயண்ணா. தேங்க்யூ. கான்ஃபிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.